அருமையான Chinese fried rice. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்றது நம்ம உணவகங்களில் நிறைய விரும்பி தேடி சாப்பிட்ருக்கோம். அப்படி சாப்பிடும்பொழுது இது ரொம்ப சுவையாக ரொம்பவே சுலபங்க இது வீட்டில் செய்கிறது. அந்த முறையை சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி அருமையான சுவையான சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றது பேரெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துடாதீங்க. ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இதை செஞ்சிடலாம். அதுக்கு சில பேர் பன்னீர் உபயோகப்படுத்தலாம் அல்லது தோஃபு உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இது சைனீஸ் அப்படின்றதுனால தோஃபு அங்கேருந்து நம்ம பொதுவாக உபயோகப்படுத்துறதுனால தோஃபு உபயோகப்படுத்தலாம். இல்லைனா பன்னீர் கிடைக்குதுன்னா நம்ம பன்னீர் கூட இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். முதல்ல என்ன பண்ணணுன்னா ஒரு நல்ல பெரிய வாயகன்ற ஒரு வாணலி இதுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் நல்லா வறுக்க முடியும். அதே நேரத்தில் அதிகமான சூடு முதல்ல இருக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக சூடு இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சூடை குறைக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கோஸை போட்டுக்கலாம். கோஸை நீளமாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சிட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்ல அதிகமான சூடில் கொஞ்சம் வேகமாக இந்த கோஸ் வதங்கணும். ஒரு அரை தேக்கரண்டி சர்க்கரை போட்டுக்கலாம். வறுத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், அரிந்த தோஃபுவை போட்டுடலாம். இந்த தோஃபு இதில் வறுபடாது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், தோசைக்கல்லில் வச்சு லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய தோஃபுவும் லேசாக வறுத்த நிலையில் காணப்படுது இல்லைங்களா? இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாயின் அளவு நம்மளுக்கு குறிப்பிட்டு இருந்தாலும் உங்கள் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அல்லது காரம் குறைவாக இருக்கிற மிளகாய் வகையோ இதுக்கு உபயோகப்படுத்தலாம். பச்சை மிளகாய் கொஞ்ச நேரம் வறுப்பட்ட உடனே நம்மளுடைய குடை மிளகாய், அரிந்த குடை மிளகாய், இது நிறத்துக்காக நான் இந்த 2 நிறம் போட்டிருக்கேன். நம்மளுக்கு பொதுவாக எந்த நிறம் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த நிறத்தை உபயோகப்படுத்தலாம். பச்சையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மஞ்சள் சிகப்பு எது கிடைச்சாலும் உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் உபயோகப்படுத்தலாம். அது நல்லா எல்லா காய் மற்றும் தோஃபுலெல்லாம் நல்லா பரவற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி சாஸ் ஊற்றலாம். இப்போது சிறிது எலுமிச்சை சாறு, அதாவது வினீகர் உபயோகப்படுத்துவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக சிறிது எலுமிச்சை சாறு உபயோகப்படுத்தலாம். ரொம்ப எலுமிச்சை சாறு பிழிஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், புளிப்பு நிறம் வந்துடும். ஆனால் அது வராத அளவுக்கு கொஞ்சமாக உபயோகப்படுத்தலாம். மிளகுத்தூள் இந்த மிளகுத்தூளுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சில்லி சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிளகாய் அரைத்த விழுது இது. அல்லது காரம் போதும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக இன்னொரு மிளகாய் போட்டுக்கலாம். இல்லைனா இது மாதிரி போடாமலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக உணவகங்களில் தயார் பண்ணும்பொழுது இந்த சில்லி சாஸை சேர்ப்பாங்க ஒரு மணம் மற்றும் சுவைக்காக. இப்போ நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான எல்லாம் தயாராகிடுச்சு. நல்லா நம்மக்கிட்ட வடிய வைத்த அல்லது குளிர்ந்து காணப்பட்டு உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய சாதத்தை இப்போ இதில் போட போகிறோம். நம்மளுடைய சுவையான சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் சரியாக 10 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. தேவையான பொருட்கள் மட்டும் தயாராக வச்சுருந்தீங்கன்னா இந்த அருமையான ஃப்ரைட் ரைஸை 10 நிமிஷத்தில் தயார் பண்ணி குடும்பத்தினரை அசத்திடலாம். பரிமாறுவதற்கு தயார். ஏன் நண்பர்களே, சுவையான இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸை 10 நிமிஷத்தில் தயார் பண்ணிட்டோம். பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக நீங்களும் இதே முறையை பின்பற்றுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதாவது சாதம் ஆறி உலர்ந்து உதிரி உதிரியாக வந்ததுன்னா தான் நம்மளுக்கு கலரும் போது நல்லாயிருக்கும். அப்போ கலரும் பொழுது அதில் அது சூடாயிடும். நிச்சயமாக இதை தயார் பண்ணி உங்களுடைய குடும்பத்தினரை அசத்துங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.